பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஒபதியாவின் புஸ்தகம் 1வது வசனம். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். திரும்ப வாசிக்கிறேன். ஒபதியா 1ஆம் வசனம். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். ஆம், இந்த ஒபதியாவின் புஸ்தகம் 1ஆம் வசனத்துல எழும்புங்கள் என்ற வார்த்தையை கிருபையை முன்னிட்டு நேற்றைக்கு பார்த்தோம். அந்த வரிசையில் 2வது வார்த்தையாக எழும்புவோம் என்கிற வார்த்தையை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த எழும்புவோம் என்கிறதான இந்த வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த வார்த்தையிலே அப்படி என்ன ஒரு சாராம்சம் அடங்கி இருக்கிறது? எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எஸ்ரா 1:5 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். ஆம், இங்கு வேதம் சொல்கிறது எழும்புவோம் என்று சொல்லி. யார் எழும்பினார்கள்? எஸ்ரா என்கிறதான அற்புதமான ஒரு வேத பாரகனாகிய தேவனுடைய மனுஷன். அந்த காலத்திலே நியாய பிரமாணத்தையும் கிருபையின் பிரமாணத்தையும் ரொம்ப தெளிவாய் ராஜாக்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் ஜனங்களுக்கும் சொன்ன மனுஷன்தான் இந்த எஸ்ரா. இந்த எஸ்ராவின் நாட்களில் தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். எதற்காக? கர்த்தர் நல்லவே, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு. ஆமென். என்ன ஒரு அருமையான ஒரு எழுப்புதல் பாருங்க. இன்றைக்கு பல ஊழியங்களுடைய பெயரே எழுப்புதல் என்கிற பெயர் தான். எழுப்புதல் என்கிற பெயரிலே என்னென்னமோ துணை பெயர், இணை பெயர்களை வைத்து ஊழியங்களை ஸ்தாபித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் உங்க மூலமா எழுப்பினது யார்? யாரை எழுப்பினீர்கள் என்று கேட்டா அதற்கு பதில் இல்லை. ஆனா எஸ்ராவின் நாட்களில் அவன் எழுப்புதல் என்று அங்கு சொல்லவில்லை. அவன் இந்த எஸ்ரா செய்கிற ஊழியத்தை பார்த்துட்டு கூட இருக்க ஜனங்க சொல்றாங்க, எழும்புவோம், நாங்க எழும்புவோம், எங்களுடைய பிள்ளைகள் எழும்புவார்கள், எங்கள் வீட்டார் எழும்புவார்கள். எதற்காக? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, முன்பொரு காலத்திலே சபையிலே உபதேசம் என்பதே இதுவாகத்தான் இருந்தது. என்ன உபதேசம் தெரியுமா? நீங்க வீட்டை கட்டுங்க, தொழிலை கட்டுங்க, எதையும் கட்டுங்க, ஆனா சாகரத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தை கட்டுவேன், சாகரத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி உங்களுடைய சந்ததிக்காக, உங்களுடைய வம்சத்துக்காக நீங்க ஒரு ஆலயத்தை கட்டணும், அதுக்கு எழும்பி வாங்கன்னு சொல்லி ஆதி காலத்துல அறைகூவல் விடப்பட்டது. அதை கேட்டு எத்தனையோ பேர் எழும்பி அவங்கவுங்க கிராமத்துல அவங்கவுங்க ஊர்களிலே
அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு ஆலயங்களை கட்டினார்கள், ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் கிடையாது. இந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் கிடையாது. சோத்திரம். அதனால ஜனங்கள் எழும்புவதும் கிடையாது. ஆனா கர்த்தர் நல்லவர். ஆனால் ஊழியர்களும் தேவ மனிதர்களும் பிரசங்கியார்களும் சொல்லுகிறதுக்கு என்னது? எழும்புவோம். நீங்க மரித்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்புவார். பலவீனப்பட்ட உங்களை எழுப்புவார். நோய்வாய்ப்பட்ட உங்களை எழுப்புவார். கைவிடப்பட்ட உங்களை எழுப்புவார் என்று சொல்லி இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. நான் ஒரு காரியத்தை வெளிப்படையா பேச விரும்புறேன். சில பணக்கார குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். பணக்கார குடும்பங்கள் என்று சொல்லலாம், கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்தினர், ஒரு நடுத்தர குடும்பத்தினர் சொல்லலாம். இத பல குடும்பத்தினர் அவங்க குடும்பத்துக்கென்று கல்லறை தோட்டத்தை வச்சிருக்காங்க. ஒரே ஒரு கல்லறை கிடையாது, கல்லறை தோட்டம். அவங்க வீட்டுல ஆணோ பெண்ணோ யாரு மறிச்சாலும் அவங்களுடைய இடத்துலதான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினருடைய அடக்கத்துக்காகவே 5 சென்ட் 10 சென்ட் 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் நிலமெல்லாம் வாங்கி போட்டவங்களுக்கு தெரியும். குடும்ப கல்லறை தோட்டம். இவங்க தான் செத்த பிறகு தன்னுடைய பணம் கூட வெறிய எங்கேயும் புதைச்சிடக்கூடாது. நான் இந்த இனத்தை சார்ந்தவன், இவன் வேற இனத்தோட கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. நான் இந்த ஊர்க்காரன், வேற ஊர்க்காரன் கொண்டு போய் என்னை புதைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பணம் செலவழித்து உயிரோடு இருக்கும் போது கல்லறை தோட்டங்களை வாங்கி போட்டவர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் செய்கிறார்கள். நான் சொல்றேன், நீங்க கல்லறை தோட்டம் வாங்குறதுக்கு எழும்புவதற்கு பதிலாக ஒரு தேவனுடைய ஆலயத்தை கர்த்தருக்காக கட்டுங்க. தேவனுடைய ஊழியத்தை கட்டி, இந்த ஊழியத்துக்கு தேவன் என்னை கோதுமை மணியாய் வைத்திருக்கிறார், இந்த ஊழியத்துக்கு என்னை ஒரு உப்பாக வைத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை தாங்குவதும் இந்த ஊழியத்தை பராமரிப்பதும் இந்த ஊழியத்துக்கு வேண்டிய உதவி செய்வது ஒண்ணுதான் என்னுடைய தரிசனம். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஊழியத்துக்கு நான் சொல்றேன் அஸ்திவாரமா இருக்க வருவேன். நான் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு விரும்பல. நான் ஒரு பெரிய தலைமை போதகராக, தலைமை ஊழியக்காரனா வர விரும்பல. இந்த ஊழியத்துக்கு ஒரு அஸ்திவாரமா இருக்க விரும்புறேன். அதற்கு என் ஆவி எழும்பட்டும், அதற்கு என் ஆத்மா எழும்பட்டும் என்று சொல்லி அந்த ஒரு அர்ப்பணிப்பு இந்த கடைசி காலத்துல வரட்டும். கர்த்தர் நல்லவன். அந்த ஒரு தியாகம் ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். எழும்புவோம், எழும்புவோம். அந்த வார்த்தை முதல்ல கவனிங்க. எலும்பு அல்ல, எழும்புவோம் அப்படின்னா பன்மையில புளூரல்ல சொல்லப்படுது. இந்த வார்த்தையின் உண்மையான தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தர் நல்லவன். ஒரு நபர் கர்த்தருக்காக, கர்த்தர் கொடுக்கிற ஊழியத்துக்காக வைராக்கியமா எழும்புங்க, தைரியமா எழும்புங்க. எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும், ஏளனம் வரும். அல்லாட்டி குருடின்னு சொல்லுவாங்க, குருடன் சொல்லுவாங்க, உங்களை அறிவில்லைன்னு சொல்லுவாங்க, புத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. ஆனா அதை மீறி நீங்க எழும்பி பாருங்க, சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் ஆகும். நீங்க செய்த அதே காரியத்தை உங்க வீட்டுல இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க செய்வாங்க. அப்போ உங்களோடு கூட அவர்களும் கர்த்தருக்காக எழும்புவார்கள். தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இன்றைக்கு எலும்பு எலும்பு என்று தட்டி விடுகிற கூட்டம் ஏராளம் இருக்கு. நீங்க எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தூண்டி விடுகிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனா எழும்புகிறவர்கள் தான் இன்றைக்கு ரொம்ப குறைவா இருக்கிறார்கள். அதிலே நீங்கள் ஒருவராய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பாரமாய் இருக்கிறது. அந்த எழும்புகிற கூட்டத்தில் நீங்கள் ஒரு நபராய் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு மோசையை கர்த்தர் எழுப்பினார்.
மோசே எழும்பின உடனே கூடவே ஆரோன் எழும்பினான். ஆரோன் எழும்பின உடனே மோசே பேச ஆரம்பித்தான், ஆரோன் ஆராதிக்க ஆரம்பித்தான். ஆரோன் எழும்பின உடனே மிரியாம் எழுந்தார். மிரியாம் எழும்பின உடனே பாடலுக்கு பாட ஆரம்பித்தார். இப்ப மோசே எழும்பியாச்சு, ஆரோன் எழும்பியாச்சு, மிரியாம் எழும்பியாச்சு. இவங்க எழும்பின உடனே அடுத்தது அங்க இருக்கிற ஓபேத் கத்துனன், அவருடைய மச்சினன், அவன் உடனே எழும்பி ஓபா, அவனுடைய பேர் ஓபா. ஓபா எழும்பிட்டான். ஓபா எழும்பி என்ன சொல்றான், நீங்க நடங்க, உங்களுக்கு வனாந்தரத்துல நான் வழிய காட்டுறேன். உடனே ஓபா எழும்பியாச்சு. ஓபா எழும்பின உடனே இப்ப மோசையோட மாமனார் எத்திரோ எழும்பியாச்சு. எத்திரோ எழும்பின உடனே எத்திரோவுடைய குமாரத்தி சிப்போரா அவ எழும்பிட்டான். பாருங்க, ஆண்டவர் முத எழுப்பினது ஒரு மோசைய. அந்த மோசே எழும்பின உடனே ஆரோன் எழும்பியாச்சு. ஆரோன் எழும்பின உடனே மிரியாம் எழும்பியாச்சு. மிரியாம் எழும்பின உடனே ஓபா எழும்பியாச்சு. ஓபா எழும்பின உடனே எத்திரோ எழும்பியாச்சு. எத்திரோ எழும்பின உடனே அவங்க சிப்போரா எழும்பியாச்சு. இந்த குடும்பமே கர்த்தருக்காக எழுந்தது. எல்லாரும் ஒரே ஊழியத்துக்கு போட்டி போட்டாங்களா? கிடையாது. மோசையுடைய ஊழியம் ஜனங்களுக்கு பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிற பேசுகிறதா இருந்தது. ஆரோனுடைய ஊழியம் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி கர்த்தரை ஆராதிக்கிறதா இருந்தது. மிரியாமுடைய ஊழியம் பாட்டு பாடி நடனமாடி கர்த்தரை துதிக்கிற துதியின் ஊழியமா இருந்தது. ஓபாவின் ஊழியம் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வனாந்தரத்திலே வழிகாட்டுகிற வழிகாட்டி ஊழியமா இருந்தது. எத்திரோவின் ஊழியம் எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை ஊழியமா இருந்தது. சிப்போராளுடைய ஊழியம் குடும்பத்தை கவனிக்கிற ஊழியமா இருந்தது. இன்னொரு குடும்பத்துல சொல்லிக்கிட்டே போலாம். கர்த்தர் நல்லவன். அந்த விஷயத்துல அவங்க அம்மா யோகபேத், அவங்க அம்மா அழகா பிள்ளைக்கு நல்ல கல்வியையும் சொல்லிக் கொடுத்து ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியையாய் அந்த யோகபேத், மோசையின் அம்மா யோகபேத் எழும்பினாங்க. அவங்க அப்பா அவர் சொல்லி எல்லாம் அங்க ஒரு கட்டைய உடைக்கிறான். என்ன கட்டை உடைக்கிறான்? அந்த மோசையின் அப்பா கல்யாணம் பண்ணது சொந்த அத்தைய. அவன் அங்க அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுலாம் இருந்தது. அந்த நுகத்தெல்லாம் முறிச்சு கட்டை உடைச்சி பாரம்பரியத்தை அறுத்து அந்த அத்தையாகி யெகோபேத்தை கல்யாணம் பண்ணான். அப்போ அவன் கட்டுடைக்கிறவன் அந்த மனுஷன் காணப்பட்டான். இதுதாங்க தேவனுக்காக எழும்புவது. வீட்டுல ஒரு தேவ பிள்ளை, ஒரே ஒரு தேவ பிள்ளை வைராக்கியமா எழும்பணும். ஜெபம் முடிகிற நேரத்துல இன்னைக்கு செய்தி கேட்டவங்க கைய உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிற சொன்ன உடனே அப்படியே கைய உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு போயிடுறது கிடையாது. எழும்புவோம் என்பது என்னன்னாக்கா, உணர்ச்சி மயத்தினால் எழும்புவது கிடையாது, உணர்வினால் எழும்புவது. உணர்ந்து என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன விரோதம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கர்த்தருக்காக எழும்புவேன். என்னோடு ஒரு கூட்டத்தை எழும்ப பண்ணுவேன். அந்த ஒரு தரிசனம் இந்த கடைசி காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். சில வெட்கக்கேடான காரியங்களை சொல்லுவேன். நான் சொல்றது வெட்கக்கேடுன்னு, ஆனா பலர் அதை மகிமையா நினைக்கிறாங்க. என்ன மகிமையா நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு வீட்டுல ஒரு தேவ பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளையை வைத்துக் கொள்வோம். அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் கிடைச்சிருச்சு. அவங்க அந்த கவர்மெண்ட் போஸ்ட்ல கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்ச உடனே அடுத்தது அவங்க இறுதி என்ன தவிக்கும் தெரியுமா? எனக்கு அடுத்தது என் வீட்டுல இன்னொருத்தவங்களை கொண்டாந்து உள்ள நுழைக்கணும், இன்னொரு ஆளை கொண்டாந்து உள்ள இழுத்து விடணும். நான் இந்த வேலையில இருக்கும் போதே என் ஃபேமிலியில இன்னொருத்தருக்கு வேலையை வாங்கி கொடுத்துடணும், அவங்களையும் கவர்மெண்ட் வேலை கொண்டு வரணும். என்ன ஒரு டெக்னிக் பாருங்க. தான் அரசாங்க உத்தியோகத்தரா இருக்கிறத போல வீட்டுல யாராவது ஒருத்தராவது எனக்கு அடுத்து வரணும். இந்த அரசாங்க வேலை வேற யாருக்கும் போயிடக்கூடாது.
இன்னொருத்தருக்கு வரணும் ஏக்கம் வருது. ஆனா அதே ஏக்கம் ஆவிக்குரிய ஜீவியத்துல இல்லையே. கர்த்தருக்காக எழும்புவோம் என்கிற அர்ப்பணிப்பும் இல்லை, மற்றவர்களை எழுப்ப வைப்போம் என்கிற தாகமும் இல்லை. ஆனா வேலைன்னு வரும்போது அல்லது பென்ஷன் என்று வரும்போது அவங்க செத்தாலும் பரவாயில்ல, அந்த பென்ஷன் எனக்கு வரணும். அவங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, அது எனக்கு கண்டிப்பா வரணும். அதெல்லாம் உரிமை கொண்டாட தெரியுது. ஆனா கர்த்தருக்காக எழும்புவோம் என்று சொல்லி மோசேயின் குடும்பத்தை போல ஒட்டுமொத்த உறுப்பினரும் கர்த்தருக்காக எழும்புகிற கூட்டம், எழும்புகிற குடும்பம் இன்றைக்கு கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆன கதையா மாறிவிட்டது. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த உபதேசம், இந்த சத்தியம் கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆனது உண்மைதான். ஆனா இன்னும் தொடர்ச்சி போடப்படல. இன்னும் அந்த சத்தியம் இருக்குது, இன்னும் அந்த உபதேசம் இருக்குது, இன்னும் அந்த தேவனுடைய தாகம் இருக்குது. எனக்காக இவன் எழும்ப மாட்டானா, எனக்காக இவர்கள் எழும்ப மாட்டார்கள் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதால் ஆண்டவர் சொல்லுகிறார், உபதியா 1ஆம் வசனத்தின்படி, என் அன்பு தேவச்சனமே, எழும்புவோம். எப்படி எழும்புவோம்? இந்த எஸ்ரா 1:5 சொல்லுகிறபடி, கர்த்தர் எல்லாரும் எழும்புவோம். அந்த வார்த்தை அழகா சொல்லுது. எஸ்ரா 1:5 சொல்லுது, எல்லாரும் எழும்புவோம், கர்த்தர் நல்லவன். எல்லாரும் எழும்பினார்கள். படிச்சு பாருங்க, எஸ்ரா 1:5 கடைசி வரிய படிச்சு பாருங்க. எல்லாரும், அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். இந்த ஒரு எல்லாரும் எழும்பணும்னா, ஏதோ நீங்க பைபிள் படிக்கிறத பார்த்து எல்லாரும் எழும்பிட மாட்டாங்க. நீங்க ஏதோ கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்றது பார்த்து, இல்லாட்டி இயேசு நம்ம ஊழியத்தோட பார்ட்னரா ஒரு ஊழியமா இருக்கிறத பார்த்து எழும்பிட மாட்டாங்க. உங்க வீட்டுல எல்லாரும் எழும்பணும்னா அதுக்கு உங்க கண்ணீர் தரையில சிந்தணும். அதுக்கு உங்க இருதயம் தவோ ஆறா ஓடணும். அதற்கு உங்க முழங்கால் தேயணும். அதற்கு தேவனிடத்தில் பரிந்து பேசணும். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. ஒப்பு கொடுக்கிற மனதை தாங்க. நாங்க எல்லாரும் எழும்பணும் ஆண்டவரே அப்படின்னு கதறணும். அந்த கதறுதலில் தான் எல்லாரும் எழும்ப முடியும். பைபிள்ல எவ்வளோ வசனங்கள் உண்டு. அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்கின ஒரு வசனம் இது. நான் போதகர்கள் கூட்டத்திலே, போதகர்கள் கருத்தரங்கிலே இந்த வசனத்தை நான் பேசுவது உண்டு. இப்ப ஆவியானவர் அதை எனக்கு நினைவுபடுத்தி உணர்த்துகிறபடினால் அதை சொல்றேன். ஒரு பெரிய ஆச்சரியத்தை பாருங்களேன். எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கங்க டிவியை பார்த்துக்கிட்டு, இல்லாட்டி சமயக்கட்டை யாரையும் பார்த்துக்கிட்டு, பக்கத்துல பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு, ஒரு காதுல சத்தியத்தை கேட்கிற வேலையெல்லாம் வேண்டாம். தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்க, பயத்தோடு கையை நீட்டி பைபிளை எடுங்க. பைபிளை எடுத்து சோத்திரம் கண்ணுக்கு முன்னாடி பைபிளை தரங்க. கர்த்தர் நல்லவன். சோத்திரம். இந்த எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில், இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். இங்க கவனிங்க, முதலாவது எழும்பினது யார்னா எஸ்ரா என்கிற அருமையான அந்த வேதாகம சுத்திர மனுஷன், வேதத்தை போதிக்கிறது வேத அறிஞர். அந்த மனுஷன் எழும்பி எக்காலம் எடுத்து ஊதல, வீடு வீடா ஓடல, தேவ சமூகத்தில் உட்கார்ந்தார். அப்படியே கண்ணீர் விட்டார், விண்ணப்பம் பண்ணினார், அறிக்கை செய்தார், அழுதார், ஆண்டவரிடத்தில் போராடி மன்றாடினார். அவ்வளவுதான் நடந்தது. என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலில் புருஷர்கள் எஸ்ராவை தேடி ஆலயத்தை தேடி வந்துட்டாங்க. ஸ்திரீகள் எல்லாரும் எஸ்ராவை தேடி வந்துட்டாங்க.
பிள்ளைகள் எல்லாரும் எஸ்ராவை தேடி வந்துட்டாங்க. ஒரு பெரிய சபையே அங்க வந்து சேர்ந்து விட்டது. ஒரே ஒரு மனுஷன் அந்தரங்கத்திலே இருதயத்தை உடைத்து ஊற்றி கண்ணீர் சிந்தி பசியும் பட்டினியுமாக கொலை உயிரும் குற்றருமாக தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து அழுதார். எல்லா புருஷர்களும் வந்து விட்டார்கள், ஸ்திரீகளும் வந்து விட்டார்கள், பிள்ளைகளும் வந்து விட்டார்கள், சபையும் வந்துருச்சு. இந்த அருமையான சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை தேடி என்னைக்கு ஒரு கூட்ட ஜனம் வரப்போகுது. ஆனால் அந்த பரிதாபம் இன்னைக்கு இருக்கிற சில விசுவாசிகளை குறித்து நான் ரொம்ப பரிதவிக்கிறேன். ஏன்னாக்கா இவங்களை தேடி ஒரு கூட்டத்தை வர வைக்கிறத விட்டுட்டு இவங்க பலவிதமான பலவருட அங்கியை தேடி ஓடுறாங்க. சால்வையை தேடி ஓடுறாங்க, வல்லமையை தேடி ஓடுறாங்க, வார்த்தையை தேடி ஓடுறாங்க, நிழல் பட்டா போதுன்னு ஓடுறாங்க, அவங்க இது சொன்னா போதுன்னு ஓடுறாங்க, கண் தெரியாத தீர்க்கதரிசி தேடி ஓடுறாங்க, சூனியக்காரர்களை தேடி ஓடுறாங்க. நான் சொல்றேன், இப்படி அவங்கள தேடி இவங்களை தேடி இப்படி அப்படி ஓடுவதெல்லாம் நிறுத்திட்டு இந்த எஸ்ராவை போல உங்களை தேடி ஒரு கூட்டம் வருகிற மனுஷனாய் நீங்க மாறணும். உங்களை தேடி ஒரு கூட்டம் வரக்கூடிய மனுஷியா நீங்க மாறணும். துர்கால் ஒரே ஒரு இடத்துல ஒரு சரித்திரத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் துர்காலை குறித்து சொல்லும் போது அவள் அநேகருக்கு வஸ்திரத்தை தைத்து கொடுத்தா. திடீரென்று அந்த துர்கால் செத்து போயாச்சு. செத்த உடனே பைபிள் சொல்லுது அவளை சுற்றிலும் அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. அப்ப பாருங்க, வீடு வீடா துர்கால் போனதாக அல்ல, தன் வீட்டை தேடி எல்லா ஸ்திரீகளையும் வர வைத்த அருமையான ஒரு சகோதரி. இதுதாங்க இன்னைக்கு தேவை. எழும்புவோம், எழும்புவோம், ஆண்டவருக்காக எழும்புவோம், சபை கட்டுவதற்காக எழும்புவோம், ஊழியத்தை கட்டுவதற்காக எழும்புவோம், நம்மோடு இருக்கிறவர்களை எழும்ப பண்ணுவோம். கட்டாயப்படுத்தி அல்ல, விசனத்தின்படி அல்ல, உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய தியாகம், உங்களுடைய உடைக்கப்படுகிற இருதயம், இதனால் ஒரு கூட்டத்தை நீங்கள் கவர்ந்து இழுக்கணும். இதனால் ஒரு கூட்டத்தை நீங்கள் ரட்சிப்புக்குள் நடத்தணும். இதனால் ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்குள் உருவாக்கணும். ஒரு காலத்துல பள்ளியிலே, கல்வித்துறையிலே, அலுவலகத்திலே வேலை செய்தவங்களை நான் பார்த்திருக்கிறேன். வேலை செய்யற நாட்கள்ல அவளை பொடி, இவளை பொடி, அங்க பொடி, இங்க பொடி, இப்படி வரவை அப்படி வரவைன்னு சொல்லி நிறைய பிரயாசப்பட்டு நிறைய பேரை கத்தருக்குள் நடத்தின காலங்கள். ஆனா இன்றைக்கு என்ன ஆயிருக்குது? செத்த பிணம் சவப்பெட்டியில வைக்கப்பட்டதை போல அந்த கிருபையை இழந்து, அந்த தரிசனத்தை இழந்து, அந்த கூப்பிடுற அன்பை இழந்து, தியாகம் என்ற அன்பை கிருபையை இழந்து, கொடுக்கிற காரியத்தை இழந்து, ஆத்மாதாயத்தை இழந்து, மற்ற உருவாக்குறதை இழந்து, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு பெரிய சாதனை பண்ணி முடிச்சுட்டேன், இது எனக்கு ஓய்வு நாட்கள் என்று சொல்லி அநேகர் ஒரு பிணம் போல, ஒரு சடலம் போல தங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ற தேவனுடைய ஊழியக்காரனாக நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்ல ஒரு தேவ மனுஷன் என்று சொன்னா சாகிற வரைக்கும் அவர்களுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. சாகிற வரைக்கும் ஓய்வு கிடையாது. கொஞ்சம் இயேசுவை திரும்பி பாருங்க, எங்க போய் ஓய்வு எடுத்தார்? ஒருவேளை தப்பி தவறி அவர் ஓய்வு எடுத்தது எங்கன்னாக்கா, படகுல சீசர்கள் போயிட்டு இருக்காங்க, கடல்ல படகு போயிட்டு இருக்கு. கடல்ல படகு போன நல்ல எப்படி போவோம்? தார் ரோட்ல போற மாதிரி போவோமா? ஏரோப்ளேன் பறக்கிற மாதிரி அசையாம போவோமா? இல்லை. அந்த படகு சாயும், அந்த படகு நிமிரும், அந்த படகு மேல இறங்கும், ஏறும், அந்த படகு கீழே இறங்கும், தண்ணி தெறிக்கும், ஓசத்துல கொந்தளிப்பு வரும், பயங்கர காத்தடிக்கும். அதுக்கு மத்தியில தான், அவ்வளோ பெரிய கொந்தளிப்புக்கு மத்தியில தான் இயேசு தலையணை வைத்து உறங்கினார் பார்க்கிறோம்.
ஆனா தலையணை வச்சு என்னைக்குதான் இயேசு படுத்தாரோ அன்னைக்கு கூட சீசர்கள் விடல. ஐயா ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவது உனக்கு கவலை இல்லையா என்று சொல்ல அதையே எழுப்பி விட்டாங்க. அப்போ கர்த்தர் நல்லவே, நாம் படுத்து உறங்குவதும் முடியாது என்று சொல்லுவதும், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், அது கர்த்தர் கொடுத்த காலம், கர்த்தர் இப்ப ஓய்வை கொடுத்திருக்கிறார் என்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. மோசே அவனுக்கு வயது முதிர்ந்து மரண நாள், ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், மோசே அந்த மலையில போய் ஏறு, நான் உன்னை அடக்கம் பண்ண போறேன். என்னைக்கு அவன் சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறதோ அன்றைக்கு வரைக்கும் அந்த மோசையின் கால்கள் ஓடிக்கொண்டு நடந்து கொண்டு வாய்கள் பேசிக்கொண்டுதான் இருந்தது. இதுதான் கர்த்தருக்காக எழும்புவது, கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் விடாய்த்து போனவர்களா இருக்கக்கூடாது. இது கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற கிருபையுள்ள சத்தியம். தேவனுக்கு மகிமை. இனியும் படுத்து கிடக்காதீர்கள், இனியும் சாக்கு பக்கு சொல்லாதீர்கள், இனியும் பலவீனத்தை காரணம் காட்டாதீர்கள், இனியும் கர்த்தர் நல்லவர் குடும்பத்தை காரணம் காட்டாதீர்கள், இனியும் முடியாது என்று சொல்லாதீர்கள். மரண பரியந்தம் வேதம் சொல்வது முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறது, ரட்சிக்கப்படும். அந்த முடிவு வரைக்கும் கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக ஓடணும். ஓடிக்கிட்டே 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 இருக்கணும். இப்போ இந்த ஒபதியா 1 2 வார்த்தை எழும்புவோம். எதற்கு எழும்புவோம்? எஸ்ரா 1:5 சொல்லுகிறது, எல்லாரும் எழும்புவோம். எல்லாரும் எழும்பினார்கள். அப்போ தெய்வ ஊழியக்காரனாகி நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த பாரத்தோடு சொல்றேன், இந்த நாள் முதல் ஆண்டவர் உங்களை எழும்ப பண்ண போகிறார். உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தை எழும்ப பண்ண போகிறார். மோசே முழு குடும்பத்தையும் எழும்ப பண்ணினார். எஸ்ரா தன் சபையை எழும்ப பண்ணினார். பொற்கால் விதவைகளை எழும்ப பண்ணினார். கொர்நேலியு பிரஜாதியாரை எழும்ப பண்ணினார். இயேசுவோ கலிலேயர்களை எழும்ப பண்ணினார். இவர்கள் எல்லாரும் வேறு வேறு கூட்டத்தாரை எழும்ப பண்ணினார்கள். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீங்கள் யாரை எழும்ப பண்ணினீர்கள்? இனி யாரை எழும்ப வைக்க போகிறீர்கள்? உங்களுக்கு தானே இந்த சத்தியம் வருது, உங்களுக்கு தானே இந்த வார்த்தை வருது. ஒன்னு நீங்க எழுப்பணும், இரண்டாவது ஒரு கூட்டத்தை நீங்கள் எழுப்பணும். இது தேவனுடைய அறைகூவல், இது தேவனுடைய சத்தியம். கர்த்தர் நல்லவன். ஒரு காரியத்தை ஓப்பனா சொல்றேன், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வெளியில கூட்டங்களுக்கு பஞ்சம் நினைக்கிறீங்களா? சுவிசேஷ கூட்டம் இல்லையா? எழுப்புதல் கூட்டம் இல்லையா? வல்லமை முகாம் இல்லையா? வருடாந்திர கூட்டம் இல்லையா? ஓசத்திரம் விசேஷித்த கூட்டங்கள் இல்லையா? எல்லா இடத்திலும் எவ்வளவு கூட்டங்கள் நடக்கதான செய்து, அவ்வளவு நடக்க அவைகளுக்கு மத்தியில இப்படி ஒரு ஆன்லைன்ல ஒரு ஜெபத்தை உருவாக்கி ஆன்லைன்ல ஒரு கூட்டத்தை நடத்தி கர்த்தர் இப்படி பேசுறாருனாக்கா அதுக்கு ஒரே நோக்கம், அந்த எல்லா கூட்டத்தை விட இந்த சின்ன கூட்டத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் எழும்பணும்னு விரும்புகிறார். நீங்க போய் ஒரு கூட்டத்தை எழும்ப வைக்கணும்னு விரும்புறார். ஒன்று நான் எழும்பணும், இரண்டாவது நான் ஒரு கூட்டத்தையே எழும்ப பண்ணணும். கர்த்தர் நல்லவன். இந்த எழும்ப பண்ணினதிலேயே பூமியில் அதிகமானவர்களை எழும்ப பண்ணினது யார் என்று கேட்டா இயேசு கிறிஸ்து தான். அநேகரை நிறைய பேரை எழும்ப பண்ணினார். அவர் மூவுலகத்தாரையும் எழும்ப பண்ணினார். மூவுலகத்தார்னா எப்படி? இயேசு கிறிஸ்து பூமியிலே உயிரோடு இருக்கும் போது அப்போஸ்தலர்கள், சீசர்கள், யூதர்கள், ரோமர்களை பிதாவுக்கு முன்பாய் எழும்ப பண்ணினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கல்லறைகள் எல்லாம் திறமுண்டது. கல்லறைகளுக்கு இந்த பரிசுத்தவான்கள் எழும்பி எருசலேமின் வீதிகளில் நடக்க தொடங்கினார்கள். அப்போ உயிரோடு இருக்கும் போது யூதர்களையும் ரோமர்களையும் சீசர்களையும் அப்போஸ்தலர்களையும்
அவர் மரித்த சோத்திரம் சிலுவையிலே ஜீவனை விட்ட போதே கல்லறைகள் பரிசுத்தவான்கள் எழும்ப பண்ணினார். மூன்றாவது, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போதோ நோவாவின் காலத்தில் இருந்த ஆவிகளை எழும்ப பண்ணினார். காலத்தின் மூலகத்தில் இருக்கிறவர்களையும் எழும்ப பண்ணக்கூடிய அந்த தேவனை தாங்க நீங்க ஆராதிக்கிறீங்க. அந்த தேவனை தாங்க நான் ஆராதிக்கிறேன். இவ்வளோ பெரிய வெளிப்பாடுகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? சின்ன பிள்ளைகளுக்கு பென்சிலின் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி வலிக்காம தசையை பிடிச்சு லைட்டா ஒரு குத்து. கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார், கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார், கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார், கர்த்தர் உன்னை தப்பு வைப்பார், கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்ளுவார், கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார், இந்த பூமியில் நீ மட்டும் நிலைத்திருப்பாய், நீங்க தான் ஆசீர்வாதமா இருப்பீங்க, மற்றவர்கள் கீழே விழுவாங்கன்னு சொல்லி இப்படி பென்சிலின் இன்ஜெக்ஷன் போடுவதை போல, ஒரு ஆன்டிபயாட்டிக் போடுவதை போல இதையே பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கவனியுங்கள். எழும்புவோம் என்று சொல்லிட்டு அவரும் எழும்பினார். யூதர்களையும் எழும்ப பண்ணினார், மரித்த பரிசுத்தவான்களையும் எழும்ப பண்ணினார், நோவா காலத்து ஆதி மனுஷர்கள் எழும்ப பண்ணினார். அவ்வளவு வல்லமையுள்ள தேவனை தொழுது கொண்டு அவருடைய பேரை சொல்லிக்கிட்டு தானும் எழும்பாம மற்றவர்களும் எழுப்பாம இன்றைக்கு உட்கார்ந்த பாயை கிழித்து கொண்டிருக்கிற பலர் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்ச நேரம் இவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசி பாருங்க, வடக்குக்கும் தெற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவங்க பேச்சு மட்டும் அவ்வளவு தூரம் இருக்கும். வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்துல ஏறும், வரலாறெல்லாம் அறிவியல்ல ஏறும், அறிவியெல்லாம் புவியல்ல ஏறும், புவியலெல்லாம் சரித்திரத்துல ஏறும். எல்லாம் தெரிந்த மாதிரி பேசுவாங்க. நீ என்னதையா பண்ணன? இனிமேதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லங்க, உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தேவனை அறிந்த சனம், நீங்கள் கர்த்தரை அணிந்த சனம். எழும்புவோம். அந்த உபதியா 1 சொல்லுகிறது, எழும்புவோம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்காக. எஸ்ரா 1:5 சொல்கிறபடி எல்லாரும் எழும்புவோம், கூட்டமாய் எழும்புவோம், சபையாய் எழும்புவோம். தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை, மாட்சிமை உண்டாவதாக. இரண்டாவதாக இந்த எழும்புவோம் என்கிற காரியம் எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். ஏசாயா 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. கர்த்தர் நல்லவர். இங்கு எழும்புவோம் என்கிற காரியத்திலே இரண்டாவதாக ஒரு தேவ வல்லமை எழும்புகிறது. இந்த வல்லமை எப்படி எழும்புது தெரியுமா? இத நான் சொன்னா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னு தெரியல. ஆனா ஒரு சத்தியத்தை போதிக்கிறவன் சொல்ல வேண்டியதை சொல்லிதான் ஆகணும். இந்த கர்த்தர் நல்லவை எழும்புதலை குறித்து சொல்லும் போது அந்த ஏசாயா 53:2 சொல்லுது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும். வறண்ட நிலத்திலிருந்து எழும்புகிற வேரை போல. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சிலருக்கு மன வருத்தம், அதுவும் என்னைய மாதிரி பேசுற ஊழியக்காரர்களை கண்டா இவங்களுக்கு ரொம்ப கோபம். ஏன்னாக்கா இவர் பாட்டுக்கு பேசுறாரு, நான் எழும்பலையா? நான் எவ்வளவு பணம் செலவழிச்சு தெரியுமா? நான் எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தேன் தெரியுமா? என்ன அசிங்கப்பட்டேன் தெரியுமா? கொஞ்ச நெஞ்சமா கஷ்டப்பட்டேன், கொஞ்ச நெஞ்சமா பிரயாசப்பட்டேன், அப்பெல்லாம் நல்லதா இருந்துச்சு. ஆனா இப்போ பாருங்க, நான் அவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு பலன் இல்லை.
நானே விடாச்சு போயிருக்கேன். ஆனா நல்லா கவனிக்கணும், எழும்புகிறதில் இரண்டாவது விதம் எப்படின்னாக்கா, முதல் விதம் எல்லாரும் சேர்ந்து எழும்புவது, எஸ்ரா 1:5. இரண்டாவது விதம் என்ன தெரியுமா? ஓ வறண்ட நிலத்தில், அந்த வார்த்தை அழகா சொல்லுது, ஓ கர்த்தர் நல்லவன், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிலர் இந்த பூமியிலே கர்த்தருக்காக ஓடுவாங்க, கர்த்தருக்காக பிரசங்கிப்பாங்க, கர்த்தருக்காக தியாகம் பண்ணுவாங்க, கர்த்தருக்காக காயப்படுவாங்க, கர்த்தருக்காக ரத்தம் சிந்துவாங்க, கர்த்தருக்காக மனைவியை இழப்பாங்க, கர்த்தருக்காக பிள்ளைகள் இழப்பாங்க, கர்த்தருக்காக பெரிய நன்மைகளை கூட இழப்பாங்க. கடைசியில எல்லாத்தையும் இழந்தாச்சு, ஒண்ணுமே இல்லைன்னா தன் உயிரை கூட இழக்க வேண்டியது வரும். ஆனா அவங்க இவ்வளவு இழந்து, இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு, வருட கணக்கா தரித்திரியத்திலையும் பசியிலையும் பட்டினிலையும் நிர்வாணத்திலையும் அவமானத்திலையும் எந்த பலன் இல்லை. சொந்த கார் இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த ரயில் இல்லை, வெளிநாட்டு ஊழியம் இல்லை, பெரிய பிரதிபலன் இல்லை, பெரிய ஸ்தாபனம் இல்லை, பெரிய தசோபாகம் இல்லை, பெரிய பேர் இல்லை, பெரிய புகழ்ச்சி இல்லை, பெரிய விருத்தி இல்லை, எதுவும் பெருசா இல்லை, ஒண்ணுமே இல்லையா? ஆனா என்ன பண்ணீங்க? எல்லாம் பண்ணிட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, பாடுபட்டீங்க. இதுக்கு பேர் தான் வறண்ட நிலத்தில் இருக்கிறதான வேர். இது சிலருக்கு ஆதீனத்திலேயே கொடுக்கப்பட்டது. அவங்களுடைய அழைப்பு அப்படி. உண்மையாத்தான் இருப்பாங்க, ஒழுக்கமாத்தான் இருப்பாங்க, பாரத்தோட தான் இதையும் செய்வாங்க, முடிஞ்ச வரைக்கும் உயிரை கொடுத்து நடத்திப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற பலன் பெருசா இருக்கு, எந்த பிரதிபலன் கூட இல்லாம போயிடும். ஏன்னாக்கா தேவன் அவர்களை எப்படி வச்சிருக்காருன்னா, வறண்ட நிலத்துல முளைக்கிற வேர். அந்த வேர் எங்கெங்க இருக்கும்? பூமிக்கு கீழே தானே இருக்கும், மண்ணுக்கு உள்ளதானே இருக்கும், ஓசத்துல கற்களுக்கு அடியில தானே கிடக்கும், யாரும் பார்க்க முடியாத இடத்துல தானே இருக்கும், எல்லா காலும் மிதிக்கிற மாதிரி தானே இருக்கும். உண்மை இதுதாங்க எழும்புகிறவர்களின் இரண்டாவது நிலைமை. நீ உங்களுடைய பிரயாசத்துல பலன் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய உபவாசத்துல பதில் இல்லாம இருக்கலாம், நீங்க நிறைய சொப்பனம் பார்த்து நிறைவேறாம இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்காக ஓடி இருப்பீங்க, கர்த்தருக்காக தியாகம் பண்ணிருப்பீங்க, எல்லாம் பிரயாசப்பட்டிருப்பீங்க. உங்க இருதயம் சொல்லுது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒண்ணுமில்லைன்னு. ஆனா அந்த ஏசாயா 53:2 சொல்லுகிறது, வறண்ட நிலத்தில வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். இது என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கர்த்தருக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு செலவழிச்சு பாடுபட்டு தரித்திரப்பட்டு உபத்திரப்பட்டு நிர்வாணப்பட்டு அடிப்பட்டு காயப்பட்டு ஒரு நாள் கண்டிப்பா மறிக்க வேண்டியது வரும், மறிச்சும் போயிருவீங்க. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? உங்க மரணத்துக்கு பின்பு அந்த வேர் நீங்க பட்ட பிரயாசங்கள் அழகாய் துளிர்விடும். உங்க மகன் மூலமா, உங்க மகன் மூலமா, உங்க புருஷன் மூலமா, உங்க மனைவி மூலமா, இல்லாட்டி உங்களால் உருவாக்கப்பட்டது மூலமா எப்படியோ ஒரு பெரிய அசைவு, பெரிய எழுப்புதல், பெரிய கிரியை அங்க உண்டாகும். நீங்க எவ்வளவு பாடுபட்டீங்களோ அது ஒவ்வொன்றும் சாரமேற்றப்பட்ட உப்பாக அதோடைய விளைவு வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் பொங்கி நிரம்பி வழியும். கடந்த கால பரிசுத்தவான்களுடைய ஜீவியங்களை பாருங்க, சோத்திரம், குடிக்க கஞ்சிக்கு வழி இல்லாம இருப்பாங்க. சட்டையில ஜிப்பா போட்டிருப்பாங்க, அந்த ஜிப்பாவுல 2 பக்கம் 2 பாக்கெட் இருக்கும். யாருக்கு தெரியும்? சிலருக்கு தான் தெரியும். அந்த 2 பாக்கெட்ல ஒன்ன கைய விட்டா கை பாக்கெட்டுக்குள்ள இருக்காது. சோத்திர பேண்ட்டுக்கு கீழே வந்துடும். ஏன்னா அந்த ஜிப்பாவோட பாக்கெட்டு கூட கிழிஞ்சு கிடக்கும். வீட்டுக்கு போனாக்கா நல்ல சோத்திர படுக்கைக்கு ஒரு கட்டில் கிடையாது. ஆனா ஊழியக்காரர், ஆனா முதிர்ச்சியானவர், நல்ல அனுபவம் உள்ளவர், நல்ல வேதம் பேசுகிறவர், நல்ல ஜெபிக்கிறவர், எல்லாரையும் நேசிக்கிறவர்,
இப்படி கடந்த கால பரிசுத்தவான்களும் கடந்த கால தேவ மனுஷிகளும் கடந்த கால ஊழியக்காரர்களும் இப்படிதாங்க வறண்ட நிலத்துல நிறைய வேர்கள் மறைஞ்சே கடந்தது. நல்லா கவனிக்கணும். இது வேர் அப்படினாலே மறைந்து கர்த்தர் அவங்கள மறைவாதான் வச்சிருப்பார், மூடிதான் வச்சிருப்பார், ஒளிச்சுதான் வச்சிருப்பார். அவங்க வெளியில தெரியவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவே. ஒரு காலம் வரும் அவர்களுக்கு பின்பு அந்த வேர் மகிமையா எழும்பும். இந்த வேர் மகிமையா எழும்புவதற்கு வேதத்திலிருந்து ஒரு ஓமையையும் அறிவியல் பூர்வமான ஒரு வெளிப்பாட்டையும் உங்களுக்கு சொல்றேன். அப்போ முதலாவது அறிவியல் பூர்வமான ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? ஊட்டியில ஒரு வெளிநாட்டுக்காரர் தன்னுடைய தொழில் வருமானம் எல்லாத்தையும் தன்னுடைய வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியாவுல ஊட்டியிலே குடியிருக்கிறார். அவன் வந்துட்டு 10 முதல் ஒரு 50 ஏக்கர் நிலத்தை வாங்கலாம். வாங்கினவர் அங்கு ஒரு எல்லாத்தையும் விதைய விதைச்சார். விதைச்சிட்டு அதை நல்ல காவல் காத்தார். 10 வருஷத்துல 5 மாசம் ஆச்சு, ஒண்ணுமே வரல. 11 மாசம் ஆச்சு, எதுவுமே முளைக்கல. எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அப்புறம் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. ஆனா இவர் போய் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு, கவனிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் 3 வருஷம் ஆச்சு. தரையாவே இருக்கு, கட்டாந்தரையாவே இருக்கு. ஆனா மனுஷன் தண்ணி ஊத்துறாரு, வேலி அடைக்கிறாரு, கண்ணுக்குட்டிய மாட்ட உழ விட மாட்டாரு, எல்லாம் கவனமா கவனிக்கிறார். 4 வருஷம் ஆச்சு, 4.5 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. ஆனா அந்த மனுஷன் மட்டும் பொறுமையா இருந்தாரு. 5 வருஷம் முடியுது, முழுமையா 5 வருஷம் முடிஞ்சது பாருங்க. ஒரு நாள் காலையில ஏஞ்சி போய் அவருடைய அந்த 50 ஏக்கர் நிலத்தை அப்படி உத்து பாக்குறாரு. பார்த்தா அழகா அங்க பச்சை இளம் முளைச்சிருக்கு. மறுநாள் பார்த்தாக்கா நேத்து பார்த்த 1 இன்ச்சு முளை இலையானது மறுநாள் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 3 அடிக்கு வளர்ந்துருக்குது. அடுத்த நாள் பார்த்தாக்கா அந்த 3 அடி அப்படியே 6 அடியா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 1 வாரம் முதல் 1 மாசத்துக்குள்ள அந்த எல்லா செடிகளும் 30 முதல் 60 அடி உயரத்துக்கு. என்னன்னா அதுதான் மூங்கில். இந்த மூங்கில் செடி 5 வருஷத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. 5வது வருஷம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ள 60 70 அடி உயரத்துக்கு வளர்ந்து ஒரே மாசத்துல. இந்த வறண்ட நிலத்துல கடக்கிற மறைந்திருக்கிற வேர்கள் இப்படிதான். சில பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், போதகர்கள், தேவ மனுஷனுடைய காரியங்கள் உழைச்சி 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 விதைச்சி விதைச்சி தண்ணி ஊத்தி பார்த்திருந்து கண்ணு பூத்து போகும். ஆனா ஒரு நாளும் பலன் இல்லாமல் போகாது. ஒரு நாள் வரும், அது கிட்டு 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 கிட்டுன்னு பயங்கரமா வளரும். எல்லாரும் பார்ப்பாங்க. எப்போ போன மாசம் தான் உன் வீட்டுக்கு வந்தேன், அங்க வெறும் சொல்ற இங்க இருந்து பார்த்தா அந்த ஊர் தெரிஞ்சு, அங்க இருந்து பார்த்தா இன்னிவே தெரிஞ்சு, இப்ப என்ன 1 மாசத்துக்குள்ள இவ்வளவு பெரிய காடே வளர்ந்து கிடக்கு. அதுதாங்க அந்த வறண்ட நிலத்தின் வேர். இது அறிவியல் பூர்வமான சத்தியம். வேதத்திலிருந்து ஒரு சத்தியத்தை காட்டு. எனக்கன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அங்கே அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு யோசேப்பு என்கிற மனுஷன் தான், அரிமத்தியனாகிய யோசேப்பு. இந்த யோசேப்பு எங்கேயா இருந்தாரு? இயேசு பிறக்கும் போது இல்லையா? இயேசு சுத்திரம் வளரும் போது இல்லையா? மோச அவருடைய சகோதரரோடு இருக்கும் போது இல்லையா? அப்பா அம்மாவோடு இருக்கும் போது இல்லையா? அவருக்கு அந்த எருசலேமே தெரியாதா? பெத்லகேமே தெரியாதா? ஊரை தெரியாதா? இயேசுவின் வீடு தெரியாதா? கலிலேயாவை தெரியாதா? கானாவூரை தெரியாதா? தெக்கப்போலிய தெரியாதா? எதுவுமே தெரியாதா? எல்லாம் தெரியுமில்ல. ஆனா அவ்வளவு வளர்ந்த மனுஷனாகி யோசேப்பை கர்த்தர் மூடியே வச்சிருந்தார், மறைச்சே வச்சிருந்தார். இந்த யோசேப்புக்கு ஒரே ஒரு ஊழியம் தான். என்ன ஊழியம்? யோசேப்பு, நீ மறைஞ்சே இரு, நான் ஒரு நாள் பிதாவினிடத்தில் போவேன், அப்போ என் சடலம் கீழே விழும், அந்த சடலத்தை கொண்டு போய் நீ கல்லறையில வை. அந்த ஊழியம் தான் ஊழியம். கர்த்தர் நல்லவன்.
அதுக்கு முன்னாடி அந்த யோசேப்பை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அதுக்கு அப்புறமும் இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் அந்த யோசேப்பை பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல அந்த 3 நாள் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு பாடுபட்டு மரித்த நாள், இயேசு கல்லறைக்குள் இருந்த நாள், அடுத்தது இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த நாள். உயிர்த்தெழுந்த பின்பு கூட யோசேப்பை கொடுத்தல்ல. அப்ப மறைந்தே இருந்த ஒரு யோசேப்பு அந்த குறித்த காலம், குறித்த நேரம், குறித்த திட்டம், குறித்த தரிசனம் வரும்போதே ஆண்டவருக்காகவே எழும்பினார். இயேசுவின் சரீரத்துக்காகவே எழும்பினார். இயேசுவின் சரீரத்தை கொண்டு போய் கல்லறையில் வைப்பதற்காகவே எழும்பினார். அவருடைய ஊழியத்தை எந்த பிலாத்துவினாலும் தடுக்க முடியல. அவருடைய ஊழியத்தை எந்த ஏரோதுவினாலும் தடுக்க முடியல. அவருடைய ஊழியத்தை எந்த விதமான அண்ணா காய்வாவினால் தடுக்க முடியல. எப்பா இவ்வளவு நாள் எங்க போனேன், நீ யாரு, உன் பேர் என்ன, நாங்க பார்த்ததில்லையே, அப்போஸ்தலரை பார்த்திருக்கோம், சீசர்கள் தானே பார்த்திருக்கோம், நிறைய பொம்பளைகளை தானே கூட பார்த்திருக்கோம், நீ இயேசு கூட இல்லையே, ஏன் வந்து கேட்கிற பாடின்னு சொல்லி யாரும் யோசேப்பை எதிர்த்து பேச முடியல. காரணம், அந்த யோசேப்பை கர்த்தர் மறைத்து வைத்திருந்து, வறண்ட நிலத்தின் வேராய் ஒளிச்சு வச்சிருந்து அவருடைய அடக்கத்தின் ஊழியத்துக்காகவே வைத்திருந்தாருங்க. ஆனா ஒரே ஒரு முறை அந்த யோசேப்பு வந்து அடக்கம் பண்ணினாலும் அந்த யோசேப்பின் பெயர் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவிற்று. அல்லேலூயா. இதுதாங்க இந்த எழும்புகிற காரியம். நான் சொல்றேன், நீங்க வாழ்நாள் முழுக்க எழும்பணும் கிடையாது. குறைஞ்சபட்சம் இந்த அரிமத்தியனாகிய யோசேப்பை போலாவது எழும்புங்க. அணையிற விளக்கு ஆடிதான் அணையும் வாங்க. எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு பாஸ்டர், முன்ன மாதிரி இல்ல பாஸ்ன்னு சொல்லலாம். ஆனா உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி கர்த்தருக்காக ஒரு ஆட்டத்தை ஆடுங்க, கர்த்தருக்காக ஒரு ஓட்டத்தை ஓடுங்க, கர்த்தருக்காக ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு ஜீவனை விடுங்க. ஒரு கடைசி நாள் ஊழியம், இறுதி நாள் ஊழியம். அந்தரங்க சீசன் ஆகிய அந்தரங்க சீசன் என்று பெயர்பட்ட அந்த யோசேப்பு இன்றைக்கு கர்த்தர் அநேகரை வறண்ட நிலத்தின் வேறாக அந்தரங்க சீசியாய் வச்சிருக்கார். ஆனா நீங்க மடிந்து போனவர்கள் அல்ல. உங்களை ஒரு நாள் கர்த்தர் எழும்ப பண்ணுவார். உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய பண்ணுவார் ஐயா. அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு தாகம் உங்களுக்குள் வரட்டும். சாகரத்துக்குள்ள கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டு தான் சாகணும். அந்த சொத்து அரிமத்தியனாகிய யோசேப்பு, சொத்து அந்தரங்க சீசனாகிய அந்த யோசேப்பு அவனை போல என்னை மாற்றும் என்று கேளுங்க. கடைசியாக இந்த எழும்புவோம் என்கிற காரியத்துல இன்னொரு காரியம், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அதே 2வது வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கிறேன். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்கதான ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். இப்ப கவனிங்க. முதலாவது நாம் எழும்ப வேண்டும். எப்படி? எஸ்ரா 1:5 எல்லாரும் எழும்ப வேண்டும். 2வது நாம் எழும்ப வேண்டும். எப்படி? வறண்ட நிலத்தில் முளைக்கிற அந்த வேரை போல திடீரென்று எழும்ப வேண்டும். கிடு 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 என்று வளர வேண்டும். அந்த அந்தரங்க சீசனாக யோசேப்பை போல எழும்பணும். 3வதாக அந்த ஏசாயா 53:2 சொல்லுகிறது, அவனுக்கு முன்பாக கர்த்தர் நல்லவே. எவனுக்கு முன்பாக? உங்களை குட்டி குட்டி குட்டி, உங்களை தட்டி தட்டி தட்டி, உங்களை சொத்துல குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி எதுவுமே செய்ய விடாம உங்களை அப்படியே மடக்கி வச்சிருக்கிறானே சாத்தான், உங்களை மூடி வச்சிருக்கிறானே சத்துரு.
உங்களை எழும்ப விடாம பண்ணுகிறானே இந்த பிசாசு, அவனுக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு சாத்தான் என்று சொல்லப்படுகிறது நான் விழுந்து போன ஆவியாகிய லூசிபரை சொல்லவில்லை, கூட இருந்து வேதனைப்படுத்துகிற சில மனுஷர்களை சொல்லுகிறேன். நம்ம ஊழியத்துல சாத்தானை பத்தி பேசுறதே கிடையாது, பிசாச பத்தி பேசுறது கிடையாது, அசுத்தாவை பத்தி பேசுகிற காரணம் ஆண்டவரை குறித்து பேசவே நேரம் இல்லை, வசனத்தை பேசவே நேரம் இல்லை. இனி அவனை குறித்து நம்ம ஏன் பேசணும்? அப்போ இங்க அவனுக்கு முன்பாக எழும்புகிறான். அந்த அவன் என்கிற சாத்தான் என்கிற சத்துரு யார்? இன்னைக்கு கூட இருந்து சத்துரு ஏளனம் பண்ணுகிற, இகழ்ச்சியா இருக்கிற, தடையா இருக்கிற, சத்துரு போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன். அந்த மனுஷர்களுக்கு முன்பாக தடைய உடைச்சி நீங்கள் எழும்பணும். இயேசு பிறக்கும் போதே ஏரோது எழும்பிட்டான். அது எப்படி இயேசு பிறக்க முடியும்? இயேசு பிறக்கும் போதே விரோதிகள் எழும்பிட்டாங்க. அது எப்படி இயேசு வர முடியும்? ஆனா தடைய உடைச்சி இயேசு எழும்பினார். அந்த அவனுக்கு முன்பாக, அந்த ஏரோதுவுக்கு முன்பாக, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அர்க்கெலையு ராஜா, அந்த அர்க்கெலையு ராஜாவுக்கு முன்பாக அவர் எழும்பினார். ஐயா, உங்களுடைய எழும்புதல், உங்களுடைய தீவிரம் உங்கள் சத்துருக்களை நடுங்க பண்ண வேண்டும், உங்கள் விரோதிகளை பயப்பட பண்ண வேண்டும், உங்களை குறை சொல்லி, குற்றம் சொல்லி, தவறா பேசி, பயமுறுத்தி எதிராய் செயல்படுகிறவர்களை அவர்களை திடுக்கிட பண்ண வேண்டும். இயேசு கல்லறைக்குள் அடைக்கப்பட்டு விட்டார். 3வது நாள் உயிரோடு எழும்பினார். எழும்பும் போது கல்லறைக்கு வெளியேந்த காவலாளர்கள் திடுக்கிட்டு விழுந்தாங்க. நான் சொல்றேன், நீங்க தைரியம் கொண்டு அவனுக்கு முன்பாக, அவளுக்கு முன்பாக எழும்பணும். உனக்கு படிப்பே கிடையாது, நீ ஊழியத்துக்கு லாயக்கே கிடையாது. சோத்திரம், நீ ஊழியக்கார குடும்பம் கிடையாது, அதனால ஊழியம் செய்யக்கூடாது. நீ ஊழியக்காரோட மகனும் கிடையாது, மகளும் கிடையாது, அதனால மேடையில ஏறக்கூடாது. இது எல்லாம் செத்து போன உபதேசம். இதெல்லாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டிய சத்தியங்கள். இதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, எங்க அப்பா ஊழியம் செய்யல, ஆனா என் அப்பனாக இயேசுவுக்கு நான் ஊழியம் செய்வேன். எங்க அம்மா ஊழியம் செய்யல, ஆனா மனவாட்டி சபைக்காக நான் ஊழியம் செய்வேன். என் அண்ணன் ஊழியம் செய்யல, என் தேவனுக்காக நான் எழும்புவேன் என்று எல்லா சாக்கு போக்குகள், தடைகளை உடைச்சி அவர்களுக்கு முன்பாக நீங்க எழும்பணும். ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்ல வேண்டியது. இந்த கிருபையுள்ள, இந்த எக்கால சத்தம் போன்ற இந்த மகிமையின் உபதேசத்தோடு கூடிய இந்த சத்தத்தை கேட்டுட்டு இன்னும் நீங்க ஈரச்சாக்களை பொத்திக்கிட்டு படுத்திருக்க மாதிரி குளிர்ல கடந்தாக்கா, இன்னும் நீங்க பனிப்பிரதேசத்துல இருக்கிற மாதிரி அவன் சோதரம் கத்த நல்லவன் ஒரு மாதிரி குளிர்ந்து போய் இருந்தாக்கா, ஒரு நாள் வரும் கத்தர் சல்லடையை சலிக்க வேண்டியது வரும். இனி சும்மா இருக்காதீங்க. இது மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல. எஸ்தரை குறித்து ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் வெளிச்சமும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். இந்த சத்தியத்தை கேட்டுட்டு மௌனமா இருக்காது. ஆண்டுகிட்ட கேளுங்க, கதருங்க, ஒரு உபவாசத்தை போடுங்க. நான் என்ன செய்யட்டுன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், எல்லாரும் எலும்புகள் என்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், சுத்திரம் வறண்ட நிலத்தில் முளைக்கிற வேரை போல எலும்பு என்று சொல்வார். அவர் சொல்லுவார், அவர்களுக்கு முன்பாக நீ தைரியமாய் எழும்பு மகளே, அவர்களுக்கு முன்பாக நீ தைரியமாய் எழும்பு மகனே. அவங்க பார்க்கிற மாதிரி நீங்க எழும்பணும், அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி எழும்பணும், அவங்க வெட்கப்படுற மாதிரி எழும்பணும். அதுதான் கர்த்தருக்காக எழும்புவது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய நொண்டிச்சாக்கு என்ன தெரியுமா? பேதுருவு யோவானோ முடமானவனுடைய கையை பிடிச்சு தூக்கி விட்டதை போல கர்த்தர் என்னை வந்து தூக்கி விட்டு. நான் சொல்றேங்க, கர்த்தர் நல்லவை. செத்து போன வாலிபனை கூட ஆண்டு கை பிடிச்சு தூக்கல.
நாயினொரு விதவையின் மகனை பார்த்துட்டு வாலிபனை எழுந்துரு என்று சொன்னார். அவ்வளவுதான். அவன் எழுந்து உட்கார்ந்து பேசினான். இயேசு வரட்டும், கையை நீட்டட்டும், அவர் ஆள் காட்டி விரலை காட்டட்டும், நான் விரலை பிடிக்கிறேன், அப்புறம் கையை பிடிக்கிறேன், அவர் என்னை தூக்கட்டும், அப்புறமா எஞ்சி உட்காரு, அப்புறம் என்னை பிடிச்சி கீழே இறக்க முடியும், இதெல்லாம் கிடையாதுங்க. வாலிபனே, சிறியே, எழும்பு, அவ்வளவுதான். அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். நீங்க சப்பானியா இருந்தா பேதுருவையும் யோவானையும் நோக்கி பாருங்க. உயிரோடு எழும்புகிறவர்களா இருந்தா இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுடைய நொண்டி சாக்குகள் தேவனுக்கு தேவையில்லை. நீங்க எழும்புகிறது தான் தேவனுக்கு தேவை. இந்த சத்தியம் கண்டிப்பாய் உங்களை ஸ்பந்திக்கும். இந்த வேத வசனம் நிச்சயமாய் உங்களை தொடும். ஓ, ஆண்டவருக்காக எழும்பும். எல்லாரும் எழும்பும். வறண்ட நிலத்தில் முளைக்கிற வேரை போல எழும்புவோம். ஓ, அவனுக்கும் அவளுக்கும் முன்பாக எழும்புவோம். நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு சவாலாய் சாட்சியாய் இருக்கட்டும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் ஓபதியாவின் புஸ்தகம் 1ஆம் வசனத்தை கொண்டு நேற்றைய தினத்திலே எழும்புங்கள் என்று பேசினீர். இன்றைய தினத்திலே எழும்புவோம் என்று கர்த்தர் அறைகூவல் விடுத்திருக்கிறீர். எக்காலத்தை துணித்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு மோசையை ஆண்டவரே எழும்பினான். அந்த ஒரு மோசையை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் எழுந்தது. ஒரு கொர்நேலியை எழும்பின போது சுற்றி இருக்கிற பிரஜாதியர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். ஒரு இயேசு எழும்பும் போது ஆண்டவரே, யூதர்களும் பரிசுத்தவான்களும் நோவாவின் காலத்தாரும் எழும்பினதை போல எழும்பட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் கூட்டம் கூட்டமாய் எழும்பட்டும். ஆண்டவரே, ஆகாரத்துக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு அனலுமின்றி குளிருமின்றி உணர்வற்றவர்களாய் கடக்கிறவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக எழும்பட்டும். ராஜாமங்களில் கண்ணீர் வடிக்கட்டும், அழுது புலம்பட்டும், எஸ்ராவை போல விழுந்து கடக்கட்டும். அதனால் தேவனுடைய வல்லமை இவர்களை தொடட்டும். தேவனுடைய வார்த்தை இவர்களை வறண்ட நிலத்தில் முளைக்கிற வேரை போல இவர்கள் ஆண்டவரை முளைக்கட்டும். ஆண்டவரை முளைவிடட்டும், முளைவிடட்டும், கிளைவிடட்டும், இலைவிடட்டும், காய்க்கட்டும், கனிவிடட்டும், பழம் பழுக்கட்டும். விருத்தி ஆண்டவரை நல்ல ஒரு விருட்சமாய் மாற்று. ஆண்டவரே, வறண்ட நிலத்தில் முளைக்கிற ஒரு வேரை போல இவர்கள் முளைத்து எழும்பட்டும். கனனத்திரை நாவிகளை எடுத்து போடும், அசம்பந்தத்தின் ஆவிகளை எடுத்து போடும், உணர்வில்லாத சிந்தனைகளை ஆவிகளை எடுத்து போடும். நல்ல உணர்வை தாரும். தேவனை போல தேவனுக்காக எழும்ப உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.